ஆஸ்திரேலியாவில் யூதர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதலில் நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் போண்டி கடற்கரையில் ஹனுக்கா பண்டிகை கொண்டாட்டத்திற்காக யூதர்கள் குவிந்திருந்தார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த வேளையில் அமைதியை கிழித்தது துப்பாக்கி சூடு சத்தம். ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் காக்கா குருவியை சுடுவது போல துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் சிக்கியவர்கள் இரத்த வெள்ளத்தில் சடலமாக சரியும் காட்சியும் அங்கு வெளியாகியது. அதே நேரத்தில் போண்டி கடற்கரை சாலை முழுவதும் ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்கள் அணிவகுத்தது. சாலையில் இருந்து கடற்கரைக்கு செல்லும் பாலத்தில் பதுங்கிய பயங்கரவாதிகள் மக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதோடு போலீசாருடன் சண்டையில் ஈடுபட்டனர். துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் உயிரை பிடித்துக் கொண்டு பீதியில் ஓடினர். அப்போது அங்கு பழக்கடை வைத்திருந்த ஒருவர் பயங்கரவாதிக்கு பின்னால் சென்று அவனை லாவகமாக பிடித்தார். கையில் ஆயுதம் எதுவும் இல்லாமல் பயங்கரவாதியை மடக்கியவர் அவன் கையில் இருந்த துப்பாக்கியை பறித்து அவனை மிரட்டி விரட்டினார். பயங்கரவாதி பயத்தில் ஓடிய காட்சி அடங்கிய வீடியோ வேகமாக பரவியது. இளைஞர் ஹீரோவாக பயங்கரவாதி கையில் இருந்த துப்பாக்கியை பறித்ததால் பலரது உயிர் காப்பாற்றப்பட்டது. போலீசார் தொடர்ச்சியாக நடத்திய பதிலடி தாக்குதலில் பயங்கரவாதி சுருண்டு விழும் காட்சியும் வெளியானது. சண்டையின் இறுதியில் பயங்கரவாதி ஒருவனை போலீசார் மடக்கி பிடித்தனர். ஆஸ்திரேலியாவை ஒழுக்கிய சம்பவம் தொடர்பாக நியூ சவுத் வேல்ஸ் போலீஸ் கமிஷனர் லான் யோன் போண்டி கடற்கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளில் ஒருவன் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவனை உயிருடன் பிடித்திருப்பதாகவும் தெரிவித்தார். யூதர்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலை பயங்கரவாத தாக்குதல் எனவும் விசாரணை தொடர்வதாகவும் 29 பேர் காயமடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் லான் யோன். As a result of the circumstances of the incident tonight, at 9:36 p.m. this evening, I declared this to be a terrorist incident. அதே வேளையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்திற்கு அருகே காரில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் லான் யோன். இது சிட்னியில் கொடூர தாக்குதலுக்கு பயங்கரவாதிகள் திட்டமிட்டதை அம்பலப்படுத்தியது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். போண்டி கடற்கரை தாக்குதல் தீய யூத விரோத செயல் எனவும் ஆஸ்திரேலியாவில் வெறுப்பு, வன்முறை மற்றும் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்றும் ஆஸ்திரேலிய மண்ணில் பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்றும் சூளுரைத்தார். பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்களில் ஒருவன் நாவித் அக்ராம் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாக்குதல் தொடர்பாக விசாரணையும் அதிரடி சோதனையையும் கைது நடவடிக்கையையும் சிட்னி போலீஸ் தீவிரப்படுத்தியிருக்கிறது. போண்டி துப்பாக்கிச் சூட்டை நேரில் பார்த்த இளைஞர்கள் பேசுகையில் பயங்கரவாதிகள் தானியங்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் தரையில் மனித மூளையை பார்த்ததாகவும் பதைத்தனர். குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஒருவரது மூளை தரையில் கிடந்ததை பார்த்தேன்.
மனித மூளையை தரையில் எடுத்து வச்சது போல இருந்துச்சு. அங்கிருந்த எல்லாரும் கதறி அழுதாங்க. மிகவும் கொடூரமான தாக்குதல். ஒரு பேரலில் சிக்கி கொண்டது போலவே இருந்துச்சு. துப்பாக்கி வச்சிருந்தும் சுட்டுக்கிட்டே இருந்தான். அவன்கிட்ட ஒரு தானியங்கி துப்பாக்கி, ஒரு பெரிய துப்பாக்கி இருந்துச்சு. பாலத்தில் நின்றுட்டு ஒவ்வொருத்தவரும் இலக்கை வச்சு சுட்டான். ஆஸ்திரேலியாவில் யூதர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் பல முறை ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தாக்குதலுக்கு பின்னால் ஈரானுடைய சதி குறித்து இஸ்ரேல் விசாரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ தொய்பா இயக்கங்களின் தொடர்பு குறித்து இஸ்ரேல் உளவுத்துறை விசாரிப்பதாக தி ஜெருசலேம் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, யூத எதிர்ப்பு ஒரு புற்றுநோய், அதை எதிர்த்து போராட வேண்டும் என்றார். உங்களுடைய கொள்கை யூத எதிர்ப்பு என்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருக்கிறது. ஆஸ்திரேலிய பிரதமருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் நெதன்யாகு, தலைவர்கள் செயல்படாத போது யூத எதிர்ப்பு என்ற புற்றுநோய் பரவும் என ஆஸ்திரேலியாவை விமர்சிக்கவும் செய்திருக்கிறார். பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.